அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த ஒரு நிகழ்விற்கு என்னை அழைத்து கருத்துரை வழங்க கேட்டமைக்கு அனைவருக்கும் நன்றி. கடலென்ற புவி மீது அலையென்ற ஒரு கொண்டு காற்றென்ற மூவாசை மாறுதற் சுழலிலே உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே இல்லாமல் ஒரு பயனும் அடைந்திலேன் நான். விவசாயி சொல்றார். நான் இந்த விவசாயத்தில் எவ்வளோ தூரம் பயணித்தாலும் நான் சாப்பிட்டு மட்டும் தூங்குறேன், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், வேற எதையும் நான் பார்க்கவே இல்லை. நான் அரசியல்வாதி இல்லை. இதில் நான் கற்றுக்கிட்டது ஒன்னே ஒன்று தான், இந்த மக்களுக்கு உணவும் என் மக்களுக்கு உடுக்க உடையும் இருக்க இடமும் மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறேன். இதில் நிறைய பேர் நிறைய ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். விவசாயிகள் ஏமாளிகள் என்றே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு நெல்லிற்கு குவிண்டாலுக்கு 2000 சில்லற ஒரு கவர்மெண்ட்ல நாம வழிவகை செய்து கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நாம ஒரு விவசாயியின் கண்ணீரை துடைக்க வேண்டுமே ஆனால் அவர்கள் விளைவிக்கின்ற காய்கறிகளுக்கு ஒரு ஆதார விலையாக இந்த அரசாங்கத்தில் நாம் அமைத்து கொடுக்க அனைவரும் ஒன்றாக போராடி பெற்று தருவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நம் உணவுக்கு சோற்றிலே கை வைக்க முடியும். விவசாயி நினைத்தால் இந்த உலகத்தை பட்டினி பசி பஞ்சம் அனைத்தையும் உருவாக்குவதற்கு அவன் தயாராக இருப்பான். ஆனால் அவர்கள் நினைக்க மாட்டார்கள். நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு அதன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உளமாற அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது அப்துல் கலாம் அறக்கட்டளையாவது நம் அனைவருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். வாழ்க்கையில் எதற்கு நாம் பின்பற்ற வேண்டும் ஐயா அவர்களின் வழிமுறையை சிந்தித்து பார்ப்போம். சில முறை சிகரத்தை தொடும் நம் விவசாயிகளின் தலைமுறை ஜெகத்தில் ஒருவருக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தை அழிப்போம் என்று ஒரு பெரியோர் சான்றோர்களின் வாக்கு. அதற்கேற்ப நமது அப்துல் கலாம் ட்ரஸ்டின் நமது ஒன்றியத்திலே நமது மாவட்டத்திலே ஒரு விளைநிலங்களை கொண்ட காடாக விளங்கக்கூடிய விலங்காட்டிலே ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான் என்றால் இந்த அப்துல் கலாம் அறக்கட்டளை உருவாக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருப்பேனால் இன்று நாம் அவர்களுக்கு ஒரு தகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவர் ஒரு குடும்பத்திலே 5 நபர்களை கொண்ட ஒரு சிறிய குடும்பம், அந்த குடும்பத்திலே 4ஆவதாக பிறந்து இன்று நம்மை எல்லாம் நம் மக்களை எல்லாம் சிந்தித்து செயல்பட்டு கொண்டு ஒரு பஞ்ச பாண்டவர்களைப் போல அனைவரையும் ஒன்று சேர்த்து பனை விதைகளை நட்டுக்கொண்டு விவசாய அடிப்படைகளை கற்றுக் கொடுத்து கொண்டு மக்களுக்கான கல்வியை அளித்து கொண்டு இவை அனைத்தையுமே ஒரு அறக்கட்டளை மூலமாக நடக்குமேயானால் இந்த பூமி வீரமுள்ள பூமியாக மாற்ற இந்த குழுவினர் முற்படுகின்ற அவர்களுக்கு நாம் நன்றியினை உரித்தாக்கி கொண்டு விவசாயத்திலே இப்போது எனது மகன் பிஎஸ்சி அக்ரி படித்து முடித்துள்ளார். அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐயா, பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் விவசாயம் படிச்சிருக்காரு, எதுவும் கவர்மெண்ட் வேலை செய்யல.
இதுவரை நாங்கள் பார்க்குற இடம்லாம் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான். மேட்ரிமோனியாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பணக்கார வீடாக இருந்தாலும் சரி, அவர் என்ன வேலை பார்க்குறாரு? விவசாயி பிஎஸ்சி அக்ரியா அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு இன்னும் 5 ஆண்டு காலங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை தகுந்த இடத்தில் கொடுக்க இருக்கிறார்கள். அதாவது இப்பெல்லாம் டாக்டருக்கெல்லாம் மரியாதை கிடையாது தலைவர்களே. விவசாயி மகன்றது எவ்வளோ பெரிய பெருமை. ஆனால் அக்ரி படித்தவனுக்கு எவ்வளோ பெரிய பெருமைனா, நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்குலாம் இன்னைக்கு மரியாதையே கிடையாது. என்ன எம்பிபிஎஸ் படித்தவங்க என்ன பண்ணுறாங்க? சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அது மூலயமா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்காங்க. ஆனால் விவசாயியாக இருக்கிற பிஎஸ்சி அக்ரி படித்தவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இன்னும் 10 வருடத்தில் உணவு இல்லாத காலங்களில் 1 ஏக்கர் நிலத்தை வைத்து 1 கோடி சம்பாதிப்பான் ஒரு வருடத்திலே. இது உண்மை. இப்போ இருக்கின்ற விவசாய காலங்களில் நாம் நமது அரசாங்கம் உண்மையாக சொல்கிறேன் என்றால் 1 ஏக்கருக்கு உங்களுக்கு மானிய விலையில் இல்லை, இலவசமாகவே டிராக்டர்கள் கொடுப்பார்கள் என்பதை நினைவு கூறுகிறேன். கரெக்டாக இன்னும் 5 வருஷம் இருக்கு தலைவர்களே. ஆனால் இப்பயே பாதி மானியம் தராங்க. அப்போது பாருங்க, நீ 1 ஏக்கர் வச்சிருங்களேன், ஐயா வாங்க கவர்மெண்ட்ல டிராக்டர் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், நீங்க விவசாயம் பண்ணுங்க, நீங்க இதுக்கு முன்னெடுப்பா என்னென்ன மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்து 10 வருடங்களில் நமது விவசாய குடும்பத்தினர் கோடீஸ்வரனுக்கு மேல கோடீஸ்வரன், பயங்கரமான கோடீஸ்வரன். அதை பாருங்க, 1 ஏக்கர்லயே 1 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துலாம் பாருங்க. அப்போ பாருங்க விவசாயியோட வலி என்னன்னு தெரியும், அவங்க பாடுபட்டது என்னன்னு தெரியும். இதற்கு வாய்ப்பினை அளித்த இன்னது விவசாயத்துக்கு 1 நாள் தான் கொடுக்குறேன்றாங்க. நீங்கள் வாரத்தில் 1 நாள் கொடுங்க, மாதத்தில் 4 நாள் கொடுங்க, நான் வரேன், என் கூட நண்பர்கள் வருவாங்க. உங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க பாரதம் வளர்க, அப்துல் கலாம் தொண்டு. வணக்கம்.